நன்றி ஐயா. நல்ல மனுஷன் இப்ப கூட அவர் எங்க கை வச்சிருக்காரு பாத்தீங்களா? இங்க பாருங்க, நெஞ்சில கை வைக்கல, என் இதயத்துல கை வச்சிருக்காரு, லெஜண்ட் மேல கை வச்சிருக்காரு. ஐயா அவர் முத்தம் கூட ஆஹா ஆஹா, இன்னொரு முத்தம் கூட, இன்னொரு முத்தம் கூட. ஆஹா ஆஹா, இவர் தாங்க ரசிகரு, இவர் தான் என்னோட ரசிகரு. பேனர் வைக்கிறாள் ரசிகர் இல்ல, என்னை பத்தி பேசுறாள் ரசிகர் இல்ல, இவர் தான் என் ரசிகரு. கண்டிப்பாங்க, அதாவது மாநாடு நடத்தலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஒரு 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல அவ்வளவு தள்ளுமுள்ளு போராட்டம் இல்லையா, கத்த முடியல. ஆனால் நான் ஒரு மாநாடு நடத்தினாக்க அந்த இடத்துல பல பிரச்சனைகள் வரும். கூட்டம் ஆயிரக்கணக்கில் சேரும், கோடிக்கணக்கில் சேரும். நாளைக்கு எதுவும் பிரச்சனைனாக்க நான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறேன் இல்லையா. அதை முன்னிட்டு மக்களோட நலன் கருதி இனிமேல் அந்த மாநாடு நடத்துறது, கூட்டம் நடத்துறது அதெல்லாம் எதுவும் பெருசும் பண்ணாமல் நான் என்னுடைய முகத்திற்காக, என்னுடைய நற்பண்புக்காக கண்டிப்பாக தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அரியணையில் அமர வைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். இப்போ ஒரு 3 படம் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த அன்னதானமும் நலத்திட்டங்களை பண்ணுறதுக்கான காரணம், விரைவில் லெஜண்ட் அவர்களுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது. அதாவது சும்மா தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகல, வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. பேன் இண்டியா படமாக வருது. பல கலைஞர்கள் அதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மிக பிரம்மாண்டமாக ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த படத்திற்காக ஒரு முன்னோட்டமாக சும்மா என்னுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்கிறத விட லெஜண்ட் அவர்களுடைய புரட்சி நாயகனுடைய அன்பை பெற்ற இந்த நாளில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தம்பி சுதாகர் அவர்கள் ஒரு நலத்திட்டம் இன்னைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா நான் எப்பவுமே பிறந்தநாளை விழாவரியாக கொண்டாடுறதில்லை. நிறைய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பப்பில் போயிருப்பாங்க, இல்லை வேற எங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் தம்பி சுதாகர் அவர்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு மாபெரும் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இதுதான் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோட அன்பு அப்படின்றது.